வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வத்தாளங்கிழங்குல பாயாசம் செய்ய போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 பெரிய வத்தாளங்கிழங்கு எடுத்திருக்கிறேன். இதை யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்க தான் வத்தாளங்கிழங்கு அப்படி சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கிறாக்கள் எல்லாருமே ஸ்வீட் பொட்டாட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லி தான் இதை சொல்லுவாங்க. நாங்கள் வத்தாளங்கிழங்குன்னு சொல்கிறதால நான் அப்படியே சொல்லிக்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் வத்தாளங்கிழங்குன்ற தோலை எல்லாத்தையுமே நீக்கி சுத்தம் பண்ணிக்கணும். தோல் எல்லாம் நீக்கி சுத்தம் பண்ணினதுக்கு பிறகு கேரட் உறைஞ்சிறதுல உறைஞ்சி நாங்கள் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கலாம். இதை கன நேரம் அப்படியே வச்சுருக்கக்கூடாது, கலர் மாறிடும். நீங்கள் தண்ணிக்கு போட்டு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நல்லா தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறம் தான் இந்த பாயசத்தை நாங்கள் செய்யணும். பிறகு பாத்திரத்தில் நெய் விட்டு முந்திரியை போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் கடைசியாக தான் இந்த முந்திரியை சேர்க்க போகிறோம். முந்திரியை எடுத்து வேறொரு பாத்திரத்தில் வச்ச பிறகு இந்த நெய்யில் இருக்கிறதுக்குள்ளே நாங்கள் துருவின அந்த வத்தாளங்கிழங்கு எல்லாமே போட்டு கொஞ்சம் அப்படியே நாங்கள் வதக்கணும். வதக்கினத்துக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த வேக வைக்கணும். இந்த வத்தாளங்கிழங்கு வேகிறதுக்கு மட்டும்தான் நாங்கள் தண்ணி சேர்க்குறோம். என்ன சொன்னால் பிறகு நாங்கள் பால் சேர்க்க போகிறோம்ன்றதால நான் நிறைய தண்ணி சேர்க்கல. ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த ஒரு பதத்தில், ஒரு கடிப்படுற ஒரு க்ரன்ச்சியான ஒரு பதத்தில் தான் நான் இதை ஆஃப் பண்ணியிருக்கிறேன் அடுப்பை. அதுக்கு பிறகு இந்த வத்தாளங்கிழங்கு எல்லாம் எடுத்து நாங்கள் வேறு ஒரு பாத்திரத்துக்குள்ளே மாற்ற போகிறோம். மாற்றினத்துக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு 3 கப் அளவுக்கு பால் நான் சேர்க்கிறேன் இதுக்குள்ள. அதுக்கு பிறகு இதுக்குள்ளே நான் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்க்க போகிறேன். இது உங்களுக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் சேர்க்காம விடலாம். ஆனால் தேங்காய் துருவல் நீங்கள் போட்டிங்கன்னா இது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை நாங்கள் அந்த தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டுட்டு, இந்த பாலை நல்லா கொதிக்க விட்டுட்டு இதுக்குள்ளே 1 கப் அளவுக்கு நான் சீனி சேர்த்துக்கிறேன். நல்லா பால் கொதித்து வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால் ஏலங்காயை நல்லா இடித்து சேர்த்துக்கணும். அதோட ப்ளம்ஸும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா பாயாசம் கொதித்து ஓரளவு திக்கான பதத்துக்கு எனக்கு இருக்குது. உங்களுக்கு நல்ல திக்காக வேணும்னு சொன்னால் என்னமே நீங்கள் அடுப்பில் வச்சு இன்னும் கொதிக்க விடலாம். நான் ஓரளவான திக்னஸ் பதத்துக்கு வந்த உடனேயே நான் இறக்கிட்டேன்.
அதுக்கு பிறகு நாங்கள் வந்து முந்திரி வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை இதுக்குள்ளே சேர்த்துலாம். நீங்கள் முழுசாக போடணும்ல, லைட்டாக ஒரு இதில் வச்சு இடிச்சிட்டு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி, கடிப்படுற மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ஓகே. இப்போ வந்து வத்தாலங்கிழங்கு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வத்தாலங்கிழங்குல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது.